இத்தனை வருஷமாச்சு நான் அந்த சாய்பாபா கோயிலுக்கு போனதே இல்ல. அதாவது ரெட்டியார்பட்டியில தான் இருக்கு. பக்கம் தான் நமக்கு. அம்மா, அப்பாலாம் அடிக்கடி போயிட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போணும்னு நெனச்சிட்டே இருப்போம். நாங்க வந்து நேத்தைக்கே பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு கண்டிப்பா போணும் அப்படின்றதுனால நான்வெஜ்ஜு. முட்டை கூட இன்னைக்கு சாப்பிடல. காலையில வந்து புட்டு, பயிறு தான் பண்ணியிருந்தேன். காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து அதாவது பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு வந்து கட்டியா வைப்பாங்க. எல்லா காய்கறியும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இதில வந்து எங்க அம்மா வந்து தட்டாம்பயிறு அவிச்சு போடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து எல்லா காய்கறி மட்டும் சேர்த்துட்டு, அதான் வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்துட்டு புளிக்குழம்பு. அப்புறம் மாம்பழம் கொஞ்சம் இருந்துச்சு. அத பச்சடி மாரி பண்ணியிருந்தேன். இதுதான் மதியம் பண்ணிட்டு, ஈவினிங் போல நெறைய விருந்தாள்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு குடுத்து முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, நாங்க வந்து இன்னொரு வேலையா போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு. ஆனா சாமி கும்பிட்டு மட்டும் வந்துட்டோம். அந்த வேலைய பார்க்கவே இல்ல. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே அவரோட தரிசனத்த வெளியிலேயே பார்த்துட்டேன். இந்த உருவம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.